ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதாவது பூஞ்சைகளுடைய பொருளாதார முக்கியத்துவம் வந்து பார்த்தோம். ஸோ பூஞ்சைகளுடைய பொருளாதார முக்கியத்துவம் வந்து அதாவது உணவாக என்னென்ன பயன்படுது, மருத்துவத்தில் என்ன பயன்படுது, தொழிற்சாலைகள், நொதிகள், அதே மாதிரி கரிம அமில உற்பத்தி, ஸோ அதோட தீமைகள் என்ன, பூஞ்சைகளால் வந்து மனிதர்களுக்கு என்ன நோய்கள் ஏற்படுது, தாவரங்களுக்கு வந்து என்ன நோய்கள் ஏற்படுது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது பூஞ்சை வேரிகள் அப்படின்னு சொல்றோம். பூஞ்சை வேரிகள் மைக்கோரைசா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மைக்கோரைசா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பூஞ்சை வேரிகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த பூஞ்சை வேரிகள் மைக்கோரைசா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது பூஞ்சையினுடைய மைசீலியங்களானது பூஞ்சையின் மைசீலியங்கள் தாவரங்களின் வேர்களுடன் ஏற்படுத்தும் ஒருங்குயிரி வாழ்க்கை முறைக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பூஞ்சை வேரிகள். அதாவது பூஞ்சையினுடைய மைசீலியங்களானது தாவரங்களின் வேர்களோட ஏற்படுத்தக்கூடிய ஒருங்குயிரி வாழ்க்கை முறை அமைப்புக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பூஞ்சை வேரிகள் அப்படி சொல்றோம். ஸோ இந்த தொடர்புல, அதாவது அந்த பூஞ்சை மைசீலியங்களும் தாவர வேர்களும் ஏற்படுத்திருக்கக்கூடிய இந்த தொடர்புல, அதாவது அந்த பூஞ்சை வேரிகளோட வேலை என்ன அப்படின்னா, இந்த பூஞ்சை வேரிகள் ஸோ மண்ணுல இருந்து அதாவது ஊட்டத்தை வந்து தாவரங்களுக்கு எடுத்து கொடுக்கும். மண்ணிலிருந்து ஊட்டத்தை வந்து எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அந்த ஊட்டமானது எப்படி இருக்கலாம் அப்படின்னா, ஒரு நீரா இருக்கலாம், இல்ல கனிம பொருளா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதாவது இந்த பூஞ்சை வேரிகளோட தொடர்புல வந்து அந்த பூஞ்சை வேரிகளானது மண்ணிலிருந்து தாவரங்களுக்கு ஊட்டத்தினை வந்து உறிஞ்சி கொடுக்குதுன்னு சொல்றோம். அது ஒரு நீராவோ இல்ல கனிம பொருட்களாவோ இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பூஞ்சையின் அந்த வலைப்பின்னல் ஐப்பாக்கள், ஸோ இந்த பூஞ்சையோட வலைப்பின்னல் ஐப்பாக்கள் வந்து எதுக்காக பயன்படுது? இந்த பூஞ்சையுடைய வலைப்பின்னல் ஐப்பாக்கள் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா, மண்ணிலிருந்து நீர் மற்றும் கனிம பொருட்களை உறிஞ்ச பயன்படுது அப்படின்னு சொல்றோம். நீர் மற்றும் கனிம பொருட்களை உறிஞ்சுவதற்கு வந்து யார் பயன்படுறாங்கன்னா இந்த பூஞ்சையினோட வலைப்பின்னல் ஐப்பாக்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப பூஞ்சை வேரிகள் அப்படின்னா பூஞ்சையோட மைசீலியங்களானது தாவர வேர்களோட ஏற்படுத்தக்கூடிய ஒருங்குயிரி அமைப்பு முறைக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பூஞ்சை வேரிகள் சொல்றோம். இந்த பூஞ்சை வேரிகள் வந்து பார்த்தோம்னா அந்த தொடர்புல அந்த பூஞ்சை வேரிகளானது மண்ணிலிருந்து ஊட்டத்தை வந்து உறிஞ்சி தாவரங்களுக்கு வந்து கொடுக்கும்னு சொல்றோம். பூஞ்சையின் வலைப்பின்னல் வாய்ப்பாக்கள் வந்து மண்ணிலிருந்து நீர் மற்றும் கனிம பொருட்களை வந்து உறிஞ்சி கொடுக்கும் அப்படி சொல்றோம். ரைட். ஸோ இந்த பூஞ்சை வேரிகளை வந்து எத்தனை வகையா நம்ம பிரிக்கலாம் அப்படின்னா 3 வகையா வந்து பிரிக்கலாம் அப்படி சொல்றாங்க. பூஞ்சை வேரிகளை வந்து எத்தனை வகையா பிரிக்கிறாங்க அப்படின்னா 3 வகையாக பிரிக்கிறோம் அப்படி சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா புறப்பூஞ்சை வேரிகள் அப்படின்னு சொல்றோம். அடுத்து அக பூஞ்சை வேரிகள் அப்படின்னு சொல்றோம். மூணாவது புற அக பூஞ்சை வேரிகள் அப்படின்னு சொல்றோம். ஸோ 3 வகையா பிரிக்கிறாங்க இந்த பூஞ்சை வேரிகளை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா புற பூஞ்சை வேரிகள், அடுத்து அக பூஞ்சை வேரிகள், மூணாவது வந்து பார்த்தோம்னா புற அக பூஞ்சை வேரிகள் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அதாவது பூஞ்சையினுடைய மைசீலியங்களானது வேரை சூழ்ந்து ஒரு உரையை வந்து தோற்றுவிக்கும் அப்படி சொல்றாங்க. இந்த உரைக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மேலுறை. இங்கிலீஷ்ல வந்து அது மேண்டல் அப்படி சொல்றாங்க.
அதாவது பூஞ்சையினுடைய மைசீலியங்களானது வேரை சூழ்ந்து ஒரு உரையை வந்து உருவாக்குது. அந்த உரைக்கு பேர் நம்ம என்ன சொல்லணும்னா மேலுரை அல்லது மேண்டல் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த மேண்டல் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அதாவது இந்த ஐப்பாக்களானது ஐப்பாக்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா செல் இடைவெளிகளில் செல்லோட இடைவெளிகளில் உட்சென்று அதாவது புறத்தோல் மற்றும் புறணி ஓகேவா புறத்தோல் மற்றும் புறணி பகுதியை வந்து சென்றடைஞ்சு அதாவது ஆர்டிக் வலைப்பின்னல் அமைப்பை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டிக் வலைப்பின்னல் அமைப்பு அப்படின்னு சொல்றோம். ஆர்டிக் வலைப்பின்னல் அமைப்பை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்றோம். சோ இவங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டு யார் அப்படின்னா பைசோலித்தஸ் டிங்டோரியஸ். சோ இவங்க தான் வந்து யாருக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா புறப்பூஞ்சை வேரிகளுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்றோம். அதாவது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சோ இங்க வந்து பார்த்தோம்னா யார் இருப்பாங்க அப்படின்னா சைலம் வந்து இருப்பாங்க. சோ சைலத்துக்கு இங்க வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா அதாவது கார்டெக்ஸ்னா அவங்களுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா புரணி அப்படி சொல்லுவோம். சோ புரணிக்கு அடுத்து யார் இருப்பாங்க அப்படின்னா புறத்தோல் இருப்பாங்க. இந்த வெளிப்பக்கமா வந்து யார் இருப்பாங்கன்னா புறத்தோல் இருப்பாங்க. சோ புறத்தோலுக்கு அதாவது இங்கிருந்து இந்த புரணிக்கும் புறத்தோலுக்கும் இடையில வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆர்டிக் ஓகேவா ஆர்டிக் வலைப்பின்னல் அமைப்பை வந்து உருவாக்குது அப்படி சொல்லுவோம். அப்ப இந்த ஆர்டிக் வலைப்பின்னல் அப்படின்றதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது இந்த வேர்கள் வேர்கள் வந்து என்ன சொல்றோம் பூஞ்சையோட மைசீலியம் வந்து வேரை சூழ்ந்து இந்த வேரை சூழ்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு வளையமா இருக்கும்னு சொல்றோம் மேலுரை அப்படின்னு சொல்றோம். அப்ப புற பூஞ்சை வேரிகள்னா அந்த ரூட் ஆனது உள்ள போகாது. அதாவது அந்த கூட்டமைப்பானது வந்து வேருக்கு வெளிப்பக்கமாவே இருக்கும் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆர்டிக் வலைப்பின்னல் அமைப்பு அப்படின்னு சொல்றோம். இந்த ஆர்டிக் வலைப்பின்னல் அமைப்பு என்ன பண்ணும் அப்படின்னா அதாவது பூஞ்சை வேரிகளால் அதாவது உறிஞ்சப்படக்கூடிய அந்த ஊட்டத்தை எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா கார்டெக்ஸ் தாண்டி புறத்தோல்ல இருந்து கார்டெக்ஸ் தாண்டி உள்ள எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய வேலையை யார் பாக்குறாங்க அப்படின்னா இந்த ஆர்டிக் வலையானது பாக்குறாங்க அப்படி சொல்றோம். சோ இவங்களுக்கு எடுத்துக்காட்டு யார் சொல்றோம் அப்படின்னா பைசோலித்தஸ் அப்படி சொல்றோம். ரைட். அடுத்து அகப்பூஞ்சை வேரிகள் அப்படி சொல்றோம். சோ இங்க யார் அப்படின்னா ஐப்பாக்களானது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வேரை ஓகேவா. சோ வேரோட ஐப்பாக்கள் வந்து வேரின் வெளிப்புற புறணியை ஊடுருவி உட்செல்கிறது அப்படி சொல்றாங்க. ஐப்பாக்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வேரோட வெளிப்புற புறணியை வந்து ஊடுருவி உள்செல்லுது அப்படின்னு சொல்றோம். சோ உட்செல்ல உடனே அதாவது மைசீலியத்தோட ஒரு சிறிய பகுதி மைசீலியத்தின் ஒரு சிறிய பகுதி எங்க இருக்கும் அப்படின்னா வேரின் வெளிப்பக்கமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வேரின் வெளிப்பக்கமாக மைசீலியத்தோட ஒரு சிறு பகுதி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க ஐப்பாக்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வேரின் வெளிப்புற புறணியை ஊடுருவி உட்செல்கிறதுன்னு சொல்றோம். மைசீலியத்தின் ஒரு சிறிய பகுதி வேரின் வெளிப்புறம் இருக்கும்னு சொல்றாங்க. அந்த மைசீலியத்தோட சிறிய பகுதி வெளிப்புறம் இருக்கக்கூடிய சிறிய பகுதிக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா குமிழ் பை அதாவது வெசிக்கிள் சொல்லுவாங்க. அல்லது என்ன சொல்லலாம் அப்படின்னா ஐப்பா பை அப்படி சொல்றோம். சோ இந்த குமிழ் பை இந்த ஐப்பா பை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த புறணியை ஊடுருவி சென்று அந்த ஊட்டச்சத்துக்களை வந்து இடமாற்றக்கூடிய ஒரு அமைப்பா வந்து இருக்குது அப்படி சொல்றாங்க. சோ இந்த அகப்பூஞ்சைகளுக்கு வந்து சோ அந்த அதாவது இந்த குமிழ் பை அல்லது ஐப்பா பை வந்து ஊடுருவி சென்று ஊட்டத்தை இடமாற்றுறதுனால அதாவது நம்ம அதுக்கு வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா வெசிகுலார் ஆர்பஸ்குலார் பூஞ்சை வேரிகள் அப்படின்னு சொல்லலாம். வெசிகுலார் ஆர்பஸ்குலார் பூஞ்சை வேரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. VAM அப்படி சொல்லுவாங்க. சோ இவங்களுக்கு வந்து 3 பேரை வந்து எடுத்துக்காட்டா சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒண்ணு வந்து பார்த்தோம்னா
அதாவது ஆர்த்தோஸ்குலார் பூஞ்சை வேரி அப்படி சொல்லுவோம். ஆர்த்தோஸ்குலார் பூஞ்சை வேரிகள். சோ இவங்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து யார சொல்லலாம் அப்படின்னா ஜிகாஸ்போரா. ஜிகாஸ்போரா. அடுத்து ஆர்த்தோஸ்குலார் பூஞ்சை வேரிகள் எடுத்துக்காட்டு யார சொல்றோம் அப்படின்னா ஜிகாஸ்போரா. அடுத்து வந்து பார்த்தோம்னா எரிசைபி. இந்த எரிசைபி பூஞ்சை வேரிகளுக்கு வந்து எடுத்துக்காட்டு யார சொல்லலாம் அப்படின்னா ஐடியோடென்ட்ரான் அப்படி சொல்றோம். ஐடியோடென்ட்ரான் அப்படி சொல்றோம். அடுத்து மூணாவது வந்து பார்த்தோம்னா எரிகாய்ட் ஆர்கிட். ஆர்கிட் பூஞ்சை வேரிகள் அப்படி சொல்றோம். இந்த ஆர்கிட் பூஞ்சை வேரிகளுக்கு எடுத்துக்காட்டு வந்து யார சொல்லலாம் அப்படின்னா ரைசோக்டோனியா. ரைசோக்டோனியா அப்படி சொல்றோம். சோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது இந்த அகப்பூஞ்சை வேரிகளானது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சோ சைலம் இருக்கு அப்படின்னா ஓகேவா, இங்க வந்து பார்த்தோம்னா அதாவது புறணி பகுதி, இங்க வந்து புறத்தோல். சோ இப்போ இவங்க இந்த வேர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உள்பகுதியா ஊடுருவி போயிடும். நல்லா கிளச்சி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உள்ள ஊடுருவி வரும் அப்படி சொல்றாரு. சோ இந்த உள்ள ஊடுருவி வர்ற இடத்துல இந்த பக்கம் பார்த்தோம்னா அதாவது புறணிக்கும் புறத்தோலுக்கும் இடையில எதை உருவாக்கும் அப்படின்னா அந்த குமிழ் பைகளை வந்து உருவாக்கும் அப்படி சொல்றாங்க. குமிழ் பை அல்லது ஐப்பா பை அப்படி சொல்றோம். ரைட். சோ அதுக்கடுத்து புறப்பூஞ்சை வேரிகள் அப்படி சொல்றாங்க. இவ்வகை பூஞ்சை வேரிகளானது என்ன சொல்றோம் அப்படின்னா வேரினை சூழ்ந்து ஒரு உரை போன்றோ அல்லது புறணியை ஊடுருவி சென்றோ காணப்படும் அப்படி சொல்றாங்க. யாரு? இந்த புற அக பூஞ்சை வேரிகள் அப்படி சொல்றோம். சோ அதாவது பூஞ்சை வேரிகள் வந்து மூணு வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு புற பூஞ்சை வேரிகள், இன்னொன்னு வந்து அக பூஞ்சை வேரிகள், இன்னொன்னு வந்து புற அக பூஞ்சை வேரிகள் சொல்றோம். அதாவது புற பூஞ்சை வேரிகள் அப்படின்னு பார்த்தோம்னா பூஞ்சைகளோட மைசீலியங்களானது வேரை சூழ்ந்து ஒரு அதாவது உரையை தோற்றுவிக்கணும்னு சொல்றாங்க. அடர்த்தியான ஒரு உரையை வந்து தோற்றுவிக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம்னா மேலுரை அல்லது மேண்டல் அப்படின்னு அதை சொல்றோம். சோ ஐபாக்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதாவது உள்ள ஊடுருவி அதாவது செல் இடைவெளிகள் வந்து ஊடுருவி சென்று புறத்தோல் அல்லது புறணி ரெண்டு பகுதியும் சேர்த்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஆர்டிக் வலைப்பு நிலைமைப்பை வந்து உருவாக்கும் அப்படி சொல்றோம். அவங்களுக்கு எடுத்துக்காட்டு யார சொல்றோம் அப்படின்னா பைசோலித்தஸ் டிங்டோரியஸ் அப்படின்னு சொல்றோம். அகப்பூஞ்சை வேரிகள் அப்படின்றது ஐபாக்கள் வந்து வேரோட வெளிப்புற புறணியை வந்து ஊடுருவி உட்சென்று அங்க என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். அத மைசீலியத்தோட ஒரு சிறிய பகுதி வந்து எங்க இருக்குன்னா வேரோட வெளிப்பகுதியில் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த வெளிப்பகுதியில் இருக்கிற அந்த சிறிய பகுதிக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா குமிழ் பை அல்லது ஐபா பை அப்படின்னு சொல்றோம். அது ஊடுருவி சென்று என்ன பண்ணோம் அப்படின்னா ஊட்டத்தை வந்து கொடுக்கும்னு சொல்றோம். அதுக்கு வந்து வெசிகுலர் ஆர்த்தோஸ்குலார் பூஞ்சை வேரிகள் அப்படின்னு பேரு. ஆர்த்தோஸ்குலார் பூஞ்சை வேரிகள் எடுத்துக்காட்டு யார் சொல்றோம் அப்படின்னா ஜிகாஸ்போரா. எரிசைபி பூஞ்சை வேரிகள் எடுத்துக்காட்டு சொல்றோம்னா ஐடியோடென்ட்ரான். அடுத்து ஆர்கிட் பூஞ்சை வேரிகள் எடுத்துக்காட்டு யார் சொல்றோம் அப்படின்னா ரைசோக்டோனியா அப்படின்னு சொல்றோம். அடுத்து புற அக பூஞ்சை வேரிகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வகையான பூஞ்சை வேரிகளானது அதாவது வேரினை சூழ்ந்து ஒரு உரையை போலவோ அல்லது பொருளியை ஊடுருவி சென்றோ காணப்படும் அப்படி சொல்றோம். ஓகேவா? ரைட். சோ அதுக்கடுத்து இந்த பூஞ்சை வேரிகளோட முக்கியத்துவம் என்ன? முக்கியத்துவம் அப்படி சொல்றோம். பூஞ்சை வேரிகளின் முக்கியத்துவம் அப்படி சொல்றோம். ரைட். சோ இந்த பூஞ்சை வேரிகளோட முக்கியத்துவம் வந்து பார்த்தோம்னா அதாவது மட்குண்ணின்னா என்ன சொல்லுவோம்? இறந்து போன அழுகி போன பொருட்கள் மீது வாழ்ந்து தனக்கு தேவையான ஊட்டத்தை எடுத்துக்கணும். அதுக்கு பேரு மட்குண்ணி அப்படி சொல்றோம். சோ மட்குண்ணி தாவரமான அதாவது மட்குண்ணி வகையை சார்ந்த பூக்கும் தாவரமான மானோட்ரோபாவில் அதாவது மட்குண்ணி வகையை சார்ந்த
பூக்கும் தாவரமான மானோட்ரோபாவில் இருந்து இந்த பூஞ்சை வேரிகளானது ஊட்டத்தினை உறிஞ்ச பயன்படுகிறது. ஊட்டத்தினை உறிஞ்ச பயன்படுகிறது அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? மானோட்ரோபா. சோ மானோட்ரோபா அப்படின்றது ஒரு ஜிம்னோஸ், இது ஆஞ்சியோஸ்பெர்ம் பிளான்ட். ஓகேவா? ஆனா அது ஆஞ்சியோஸ்பெர்ம் பிளான்ட்டா இருந்தாலும் ஏன்னா தாவரங்களிலே மிகவும் மேம்பாடு அடைந்த ஒரு தொகுதி எதுன்னா ஆஞ்சியோஸ்பெர்ம். சோ அப்படி மேம்பாடு அடைந்த தொகுதியில் அது இருந்தாலும் இந்த மானோட்ரோபா அப்படின்ற தாவரத்துல வந்து என்ன கிடையாது அப்படின்னா பச்சையம் கிடையாது. சோ அந்த பச்சையம் இல்லாதனால இந்த தாவரம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மட்குண்ணி. சோ இறந்து போன அழுகி போன தாவரங்கள் விலங்குகளோட கழிவுகள் இருந்து தனக்கு தேவையான ஊட்டத்தை வந்து அது எடுத்துக்குது. சோ இதுல வந்து அதாவது அந்த இங்கிலீஷ்ல வந்து இதை ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா MM அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சோ மானோட்ரோபா அப்படின்றது இது M அப்படின்றது எதை குறிக்குதுன்னா மைக்ரோரைசா. சோ மைக்ரோரைசா அப்படின்றது பூஞ்சை வேரிகள். சோ MM அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா ஈஸியா இருக்கும். சோ மானோட்ரோபா மைக்ரோரைசல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா அதாவது மண்ணிலிருந்து நீர் மற்றும் கனிம பொருட்கள் வந்து அதிக அளவில் தாவரங்களுக்கு வந்து கிடைக்க செய்யுது அப்படி சொல்லணும். அதிக அளவுல வந்து தாவரங்களுக்கு வந்து உறிஞ்சி தருது. எது அப்படின்னா இந்த பூஞ்சை வேரிகள் அப்படி சொல்லணும். அதிக அளவு உறிஞ்சி தருகிறது அப்படின்னு சொல்லணும். அதிக அளவுல அதாவது நீர் மற்றும் கனிம பொருட்களை வந்து மண்ணில இருந்து உறிஞ்சி அந்த தாவரங்கள் வந்து அது கொடுக்கும் அப்படின்னு சொல்லணும். ரைட். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா தாவரங்களுக்கு வறட்சியை வந்து தாங்கும் திறனளிக்கிறது. வறட்சியை வந்து தாங்கக்கூடிய திறனை வந்து தாவரங்களுக்கு வந்து அது கொடுக்குது அப்படி சொல்லுவோம். ரைட். ஸோ நாலாவது வந்து பார்த்தோம்னா மேம்பாடு அடைந்த தாவர வேர்களை ஓகேவா தாவர வேர்களை நோய் காரணிகளில் இருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாதுகாக்குது. ஸோ இது எல்லாமே பூஞ்சை வேதிகளோட முக்கியத்துவம் அப்படின்னு சொல்றோம். அப்ப அதாவது மட்குண்ணி வகையை சேர்ந்த மானோட்ரோபா அப்படின்ற பூக்கும் தாவரமான மானோட்ரோபாவிலிருந்து ஊட்டத்தினை வந்து உறிஞ்சுறதுக்கு அந்த பூஞ்சை வேதிகள் வந்து பயன்படுது. அதே மாதிரி மண்ணிலிருந்து நீர் மற்றும் கனிம பொருட்கள் வந்து அதிக அளவுல தாவரங்கள் வந்து உறிஞ்சுவதற்கு பயன்படுது. தாவரங்கள் வந்து வறட்சியை தாங்கக்கூடிய திறனை வந்து தாவரங்களுக்கு கொடுக்குது. மேம்பாடு அடைந்த தாவர வேர்களை நோய் காரணிகளிலிருந்து என்ன பண்ணுது அப்படின்னா பாதுகாக்குது அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ரைட். அதுக்கடுத்து லைக்கன்கள் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா இந்த லைக்கன்கள் அப்படின்றது பூஞ்சைகள் மற்றும் பாசிகள். ஸோ அதாவது பூஞ்சைகளுக்கும் பாசிகளுக்கும் இடையே ஏற்படக்கூடிய ஒருங்குயிரி வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்றாங்க. ஒருங்குயிரி வாழ்க்கை முறை. ஒருங்குயிரி வாழ்க்கை முறைக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா லைக்கன்கள் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? பூஞ்சை மற்றும் பாசிகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய ஒருங்குயிரி வாழ்க்கை முறைக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா லைக்கன்கள் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஒருங்குயிரி வாழ்க்கை முறையில அதாவது ஈடுபடக்கூடிய பாசிகளை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பாசி உயிரி அல்லது ஒளி உயிரி அப்படி சொல்றாங்க. ஏன் சார் பாசி உயிரி அல்லது ஒளி உயிரி அப்படி சொல்றோம்னா அதாவது இந்த பாசிகள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பச்சையம் இருக்கிறதுனால ஒளிச்சேர்க்கையில ஈடுபடும். ஸோ ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடுறதுனால தனக்கு தேவையான ஊட்டத்தை வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா தயாரிச்சுக்கும். ஸோ அதனாலதான் அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒளி உயிரி அப்படின்னு சொல்றோம். அதாவது லைக்கன்கள் அப்படின்ற ஒருங்குயிரி வாழ்க்கை முறையில் ஈடுபடக்கூடிய பாசிகள் வந்து பாசி உயிரி அல்லது ஒளி உயிரி அப்படின்னு சொல்றாங்க. அதே பூஞ்சைகளா இருந்தா சோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பூஞ்சை உயிரி அப்படி சொல்றாங்க. பூஞ்சை உயிரி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா?
ஸோ இப்போ இந்த பாசிகளானது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஊட்டத்தை வந்து அதாவது உணவை வந்து கொடுக்கும். யாருக்கு? பாசிகள் வந்து பூஞ்சைகளுக்கு வந்து உணவூட்டத்தை வந்து கொடுக்குது. அதே பூஞ்சைகள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஓகேவா, அதாவது அந்த அந்த பாசிகளுக்கு வந்து ஓகேவா ஆதாரத்தை கொடுக்குது. ஸோ அதாவது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த தாவரத்தை வந்து நிலைநிறுத்த அதாவது தலப்பொருளுடன் நிலைநிறுத்த ரைசினே என்ற அமைப்பை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. ரைசினே என்ற அமைப்பை வந்து யார் ஏற்படுத்துறது? பூஞ்சை. அதாவது 2 பேர் வந்து சேர்ந்து வாழ்றாங்க, 2 பேருமே பயனடைறாங்க. யார் யார் அப்படின்னா பாசிகளும் பூஞ்சைகளும் சேர்ந்து ஒருங்குயிர் வாழ்க்கை முறையில வந்து இன்வால்வ் ஆகிறாங்க. ஸோ பாசிகள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பூஞ்சைகளுக்கு வந்து உணவூட்டத்தை கொடுக்குது. ஏன்னா பாசிகள்ல வந்து என்ன இல்லை அப்படின்னா பச்சையம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், பூஞ்சைகள்ல வந்து என்ன இல்லைன்னா பச்சையம் இல்லை. ஸோ பச்சையம் இல்லாதனால அவங்க பிறச்சார்பு ஊட்ட முறை. ஆனா பாசிகள்ல வந்து பச்சையம் இருக்கிறதுனால அவங்க தற்சார்பு ஊட்ட முறை. ஸோ ஒளிச்சேர்க்கையின் ஒளியோட உதவியால ஒளிச்சேர்க்கையில் ஈடுபட்டு தனக்கு தேவையான உணவூட்டத்தை வந்து அவங்க தயாரிக்கிறாங்க. அப்போ ஊட்டத்தை வந்து இந்த உணவூட்டத்தை வந்து பூஞ்சைகளுக்கு கொடுக்குறாங்க பாசிகள். ஆனா அதாவது பாசிகள்ல வந்து நிலைத்து நிற்கக்கூடிய அமைப்பு கிடையாது, அதாவது வேர் போன்ற அமைப்பு அங்க கிடையாது. சோ அதனால அந்த பாசிகளுக்கு வந்து பூஞ்சைகள் வந்து ஆதாரத்தை கொடுக்கறதோட மட்டும் இல்லாம தாவரத்தை வந்து தலைப்பொருளுடன் நிலைநிறுத்தக்கூடிய ரைசினே என்ற அமைப்பை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் ரைசினே. சோ இது என்ன அப்படின்னா அதாவது வேர் மாதிரியான ஒரு அமைப்பு தான் ரைசினே அப்படின்றது. ஓகேவா, ரைட். சோ அதுக்கடுத்து அதாவது இந்த பூஞ்சைகள் அதாவது இந்த என்னென்ன வகையில பாலிலா இனப்பெருக்கத்துல வந்து ஈடுபடுது அப்படின்னு பார்க்கலாம். பாலிலா இனப்பெருக்கமானது இந்த லைக்கன்கள்ல வந்து என்னென்ன வகையில் இருக்கு அப்படின்னா ஒண்ணு வந்து துண்டாதல். ஒண்ணு வந்து என்னது? துண்டாதல். அதாவது அந்த பூஞ்சையோட அந்த லைக்கன்களோட சிறிய உடல் பகுதியானது கட்டானா அந்த சிறிய உடல் பகுதி ஒரு புது லைக்கனா வந்து வளர்ச்சி அடையும். அதுதான் துண்டாதல் அப்படின்னு சொல்றோம். ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா சொரிடியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சொரிடியங்கள் அப்படின்றது என்ன சார் அப்படின்னா அதாவது ஒரு ஒரு பூஞ்சை அமைப்பும் ஒரு ஆல்கையும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த அமைப்புக்கு பேரு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சொரிடியம் அப்படி சொல்லுவாங்க. அதாவது அந்த புறணி பகுதியோட மேல் பகுதியில் வந்து இருக்கக்கூடிய அமைப்பு வந்து யார் அப்படின்னா சொரிடியம். சொரிடியம் அப்படின்றது வந்து எப்பயுமே அப்பர் கார்டெக்ஸ் அதாவது மேல் புறணியில தான் இருப்பாங்க. ஸோ மேல் புறணியில் இருந்தாலும் முதல்ல உருவாகும் போது ஆல்கா செல் மட்டும்தான் உருவாகும். ஸோ அந்த சொரிடியம் உருவான உடனே அந்த ஆல்கா செல்லை சுத்தி யாரு சூழ்ந்து இருப்பாங்க அப்படின்னா பூஞ்சை செல் வந்து சூழ்ந்து இருப்பாங்க. அது சொரிடியம் அப்படி சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தோம்னா ஐசிடியங்கள் அப்படி சொல்றாங்க. ஐசிடியங்கள் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஐசிடியங்கள் அப்படின்றது என்ன சொல்றோம் அப்படின்னா அதாவது இதுவும் இந்த மாதிரி ஒரு அதாவது ஸ்டால் காம்பு போன்ற நீண்டு காணப்படும். ஸோ இந்த காம்பு போன்ற நீண்டு காணப்பட்டாலும் அது வந்து புறணியை சூழ்ந்து காணப்படும். ஓகேவா, அவ்வளவு சீக்கிரமா வந்து டேமேஜ் ஆகாது. ஸோ இதுக்குள்ளதான் இருப்பாங்க. யார் அப்படின்னா அந்த இசிடியங்கள் அப்படின்ற ஒரு அமைப்பானது இதுக்குள்ளதான் இருக்கும். ஸோ இதுவும் பூஞ்சையும் ஆல்கா செல்லும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படி சொல்லும். அப்ப பாலிலா இனப்பெருக்கமானது லைக்கன்கள் வந்து பார்த்தோம்னா துண்டாதல், சொரிடியங்கள், இசிடியங்கள் அப்படின்ற அமைப்புகள் மூலமா வந்து நடைபெறுது அப்படி சொல்லும். அதே மாதிரி இன்னும் இந்த பாசி உயிர்களானது பாசி உயிர்கள வந்து பொதுவா பாலிலா இனப்பெருக்க முறைகள் வந்து எப்படி இருக்கும்? பாசி உயிரில பாலிலா இனப்பெருக்கம் அப்படி சொல்லும். பாசி உயிரில காணப்படக்கூடிய பாலிலா இனப்பெருக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அதாவது உறக்க நகரா வித்து அப்படின்னு சொல்லுவாங்க. உறக்க நகரா வித்து அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நான் மொட்டை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகாது. ஓகேவா, சோ அதான் உறக்க நகரா வித்து. அடுத்து வந்து ஆர்மகோனியங்கள் அப்படி சொல்லுவோம். சோ இந்த ஆர்மகோனியங்கள் அப்படின்றது என்ன சொல்றோம் அப்படின்னா அதாவது இந்த மாதிரி உடல் அமைப்பு இருக்கு அப்படின்னா எல்லா செல்லும் ஒரே மாதிரி இருக்கும், ஆனா சில செல்லு மட்டும் வித்தியாசமா இருக்கும். சோ அந்த செல்லுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆர்மகோனியங்கள், ட்ரைகோம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுல இருந்து பிரிஞ்சு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு புது உயிரியை வந்து அது தோற்றுவிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நகரா வித்துக்கள்
ஓகேவா, நகரா வித்துக்கள் அப்படி சொல்றோம். சோ இந்த நகரா வித்துக்கள் வழியாகவும் என்ன பண்ணும் அப்படின்னா பாலில்லா இனப்பெருக்கமானது பாசி உயிர்களானது இன்வால்வ் ஆகும் அப்படி சொல்றோம். ஓகேவா, ரைட். அடுத்து பூஞ்சைகள் வந்து பாலின பெருக்கத்துல ஈடுபட்டு, ஓகேவா, பூஞ்சைகளானது பாலின பெருக்கத்தில் ஈடுபட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஆஸ்கோ கனி உறுப்பை வந்து அது தோற்றுவிக்கும் அப்படி சொல்றாங்க. ஓகேவா, சோ லைக்கன்கள்ல காணப்படக்கூடிய பாலில்லா இனப்பெருக்க முறைகள் என்னென்ன அப்படின்னா ஒன்னு வந்து துண்டாதல், 2 சொரிடியங்கள், 3 வந்து இசிடியங்கள். அதே பாசிகள்ல காணப்படக்கூடிய பாலில்லா இனப்பெருக்க முறைகள் என்னென்னா உறக்க நகரா வித்து, ஆர்மகோனியங்கள், நகரா வித்து அப்படி சொல்றோம். பூஞ்சைகள்ல நடக்கக்கூடிய பாலின பெருக்கம், அதாவது பூஞ்சைகள்ல நடக்கக்கூடிய பாலின பெருக்கம் அப்படின்னா முட்டை கருவுறுதல். ஓகேவா, சோ 2 வேறுபட்ட அமைப்புடைய கேமெட்டுகள் இணைந்து இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா முட்டை கருவுறுதல் தான் நடைபெறும். சோ ஆஸ்கோ கனிவுக்கு வந்து அது தோற்றுவிக்குது அப்படி சொல்றோம். ரைட். அதுக்கடுத்து லைக்கன்களுடைய வகைப்பாடு. சோ இந்த லைக்கன்களை வந்து எப்படி சார் வகைப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னா சோ லைக்கன்கள் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து வாலிடத்தோட அடிப்படையில், அதாவது உடலப்புற அமைப்பின் அடிப்படையில், அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து வாலிடத்தோட அடிப்படையில், ரெண்டாவது வந்து உடலப்புற அமைப்புல, அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா பாசி செல்கள் பரவி இருக்கும் விதம் அப்படின்னு 3 வகையா பிரிக்கிறாங்க. ஓகேவா, சோ லைக்கனுடைய வகைப்பாடானது சோ அதோட வாலிடத்தின் அடிப்படையிலும், உடலப்புற அமைப்பின் அடிப்படையிலும், பாசிகள் வந்து பரவி இருக்கக்கூடிய விதத்தின் அடிப்படையிலும் வந்து லைக்கன்களை வந்து பிரிச்சிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வாலிடம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கார்டிகோலஸ், அதாவது மரப்பட்டைகள். சோ அந்த லைக்கன்களானது மரப்பட்டைகள் வாழ்ந்தா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கார்டிகோலஸ் அப்படின்னு சொல்றோம். ரெண்டாவது ஓகேவா லிக்னிகோலஸ், இது கட்டை, மரக்கட்டைகளின் மீது வாழ்ந்தால் அதுக்கு பேர் லிக்னிகோலஸ். ஃபர்ஸ்ட் வந்து மரப்பட்டைகள்ல வாழ்ந்தா அதுக்கு பேர் கார்டிகோலஸ், மரக்கட்டைகளின் மேல் வாழ்ந்தா அதுக்கு பேரு லிக்னிகோலஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா சாக்சிகோலஸ். இந்த சாக்சிகோலஸ் அப்படின்றது பாறைகள் மீது வாழ்றது. சோ லைக்கன்களானது பாறைகள் மீது வாழ்ந்தா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சாக்சிகோலஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்து 4 டெர்ரிகோலஸ். இப்ப டெரஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதாவது ஒரு பில்டிங்கோட மேல் டெரஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அது நிலத்தை குறிக்குது. ஓகேவா, சோ டெர்ரிகோலஸ் அப்படின்னா அதாவது நிலத்தில் வாழக்கூடியது அப்படி சொல்றோம். அந்த லைக்கன்களானது நிலத்தில் வாழ்ந்தால் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா டெர்ரிகோலஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்து கடலில் வாழக்கூடியது. சோ கடல்ல இருக்கக்கூடிய சிலிக்கா பாறைகளின் மீது வாழும், சிலிக்கா பாறையின் மீது வாழக்கூடியது. அடுத்து வந்து பார்த்தோம்னா நன்னீர் அப்படின்னா நன்னீர்ல இருக்கக்கூடிய சிலிக்கா பாறையின் மேல வாழக்கூடியது. நன்னீர்ல வாழக்கூடியது, அதாவது நன்னீர்ல இருக்கக்கூடிய சிலிக்கா பாறையின் மீது வாழக்கூடிய லைக்கன் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அப்ப வாலிடத்தின் அடிப்படையில் வந்து கார்டிகோலஸ் அப்படின்னா மரப்பட்டைகள் மீது வாழ்றதுக்கு பேரு கார்டிகோலஸ், லிக்னிகோலஸ் அப்படின்னா மரக்கட்டைகள் மீது வந்தா லிக்னிகோலஸ், சாக்சிகோலஸ் அப்படின்றது வந்து பாறைகள் மீது வந்தா சாக்சிகோலஸ், நிலத்துல வந்தா டெர்ரிகோலஸ், கடல்ல வந்து சிலிக்கா பாறைகள் மீது வாழலாம், நன்னீர்லயும் சிலிக்கா பாறைகள் மீது வாழலாம் அப்படி சொல்லி இது வந்து வாலிடத்தின் அடிப்படையில் அப்படி சொல்றோம். அடுத்து உடலப்புற அமைப்பின் அடிப்படையில் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து லெப்ரோஸ். இந்த லெப்ரோஸ் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அதாவது பூஞ்சைகளானது ஓகேவா அதாவது பூஞ்சைகளானது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஓகேவா அந்த பூஞ்சை உயிரிகளானது
இங்க வந்து காணப்படாது அப்படி சொல்றாங்க. பூஞ்சை உயிரிகள் காணப்படாது. அந்த கூட்டமைப்புல வந்து யார் இருக்க மாட்டாங்க அப்படின்னா பூஞ்சை உயிரிகளானது இருக்க மாட்டாங்க. லெப்ரோஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்து வந்து பார்த்தோம்னா லெப்ரோஸ்க்கு அடுத்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா கிரஸ்டோஸ். இந்த கிரஸ்டோஸ் அப்படின்றது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா ஓடு மாதிரி இருக்கும். ஓடு போன்ற, ஓகேவா, ஓடு போன்ற அப்படி சொல்றோம். அடுத்து வந்து போலியோஸ். இந்த போலியோஸ் வந்து எது மாதிரி இருக்கும்னா இலை மாதிரி இருக்கும், இலை போன்ற அப்படின்றது அர்த்தம். அடுத்து புரிட்டிகோஸ். இந்த புரிட்டிகோஸ் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது கிளைத்து தொங்கும் புதர் போன்ற அப்படின்றது அர்த்தம். கிளைத்து தொங்கும் புதர் போன்ற, ஓகேவா. சோ கிளைத்து தொங்கும் புதர் போன்ற அமைப்போடு காணப்படுவாங்க. யார் அப்படின்னா புரிட்டிகோஸ் அப்படின்னு சொல்றோம். சோ இது வந்து எதனுடைய அடிப்படையில் அப்படின்னா உடலப்புற அமைப்பின் அடிப்படையில் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாசி செல்கள் பரவி இருக்கக்கூடிய விதத்துல வந்து பார்த்தோம்னா அதாவது ஹோமியோமீரஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஹோமியோமீரஸ். இந்த ஹோமியோமீரஸ் அப்படின்னா ஓகேவா பாசி செல்கள் வந்து அதாவது உடலம் முழுவதும் சீரா பாசி செல்கள் பரவி இருக்க விதத்தை பொறுத்து, அதாவது லைக்கன் உடலத்தை வந்து பாசி செல்கள் வந்து பரவி இருக்கக்கூடிய விதத்தை பொறுத்து ஹோமியோமீரஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அதாவது லைக்கன் உடலத்துல வந்து பார்த்தோம்னா பாசி செல்கள் வந்து உடலம் முழுவதும் சீராக பரவி இருந்தா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹோமியோமீரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா ஹெட்ரோமீரஸ். இந்த ஹெட்ரோமீரஸ் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா லைக்கனோட உடலத்துல, அதாவது லைக்கன் உடலத்துல வந்து பார்த்தோம்னா ஓகேவா சோ பூஞ்சை மற்றும் பாசி அடுக்குகள் வந்து சமமா இருக்கும். பூஞ்சை மற்றும் பாசி அடுக்குகள் வந்து சமமா காணப்பட்டா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஹெட்ரோமீரஸ் அப்படி சொல்றோம். சோ பாசி செல்கள் வந்து பரவி இருக்கக்கூடிய விதத்தை பொறுத்து ஹோமியோமீரஸ், ஹெட்ரோமீரஸ். சோ ஹோமியோமீரஸ் அப்படின்றது ஹோமோ அப்படின்னா ஒரே மாதிரியான அப்படின்னு கூட சொல்லலாம். அப்ப பாசி செல்கள் மட்டும்தான் இருக்கு. சோ பாசி செல்கள் வந்து உடலம் முழுவதும் சீரா பரவி இருந்தா அதுக்கு பேரு ஹோமியோமீரஸ். ஹெடிரோ அப்படின்னா டிஃபரண்ட். சோ ரெண்டு பேர் இருக்கிறாங்க லைக்கன்ல, அதாவது பாசியும் இருக்கிறாங்க, இது பூஞ்சையும் இருக்கிறாங்க. சோ அடுக்கு வந்து சமமா, அதாவது பாசி எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஈக்குவலா பூஞ்சை இருக்கும். அந்த மாதிரி இருந்தா அதுக்கு பேரு ஹெட்ரோமீரஸ் லைக்கன் அப்படின்னு சொல்றாங்க. சோ லைக்கனோட வகைப்பாடுல வந்து பார்த்தோம்னா அதாவது வாலிடம், உடலப்புற அமைப்பு, பாசி செல்கள் வந்து பரவி இருக்கக்கூடிய விதம். அடுத்து சோ இதுலயே வந்து பார்த்தோம்னா இன்னொன்னு வந்து அதாவது பாசி செல்கள் பரவி இருக்கக்கூடிய விதத்துக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா அதாவது எந்த வகையான பூஞ்சையானது லைக்கன்கள்ல வந்து பங்கு பெறுது அப்படின்றத பொறுத்து, அதாவது எந்த வகுப்பு பூஞ்சை அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆஸ்கோமைசிட்ஸ் பூஞ்சை, அதாவது அந்த ஆஸ்கோமைசிட்ஸ் பிரிவை சார்ந்த வகுப்பை சார்ந்த பூஞ்சைகளானது லைக்கன்கள்ல வந்து பங்கெடுத்துக்கிறாங்க அப்படின்னா அப்ப அந்த லைக்கனுக்கு பேரு ஆஸ்கோ லைக்கன், ஆஸ்கோ லைக்கன் அப்படின்னு பேரு. அதே பூஞ்சை வந்து பசிடியோமைசிட்ஸ் வகுப்பை சார்ந்ததா இருந்தா, பசிடியோமைசிட்ஸ் வகுப்பை சார்ந்ததாக இருந்தா பெசிடியோ லைக்கன், பெசிடியோ லைக்கன் அப்படி சொல்றோம். ஓகேவா. சோ அதாவது எந்த அந்த வகுப்பு பூஞ்சையானது வந்து பூஞ்சை வகுப்பு எந்த வகுப்பு ஆஸ்கோமைசிட்ஸா அப்ப ஆஸ்கோ லைக்கன், பசிடியோமைசிட்ஸா அப்ப பசிடியோ லைக்கன் அப்படி சொல்றோம். ஓகேவா. சோ வாலிடம், உடலப்புற அமைப்பு, பாசி செல்கள் பரவி இருக்கக்கூடிய விதம். சோ வாலிடத்தின் அடிப்படையில் வந்து பார்த்தோம்னா கார்டிகோலஸ் மரப்பட்டை மீது வாழும், லிக்னிகோலஸ் அப்படின்றது கட்டைகள் மீது வாழக்கூடியது, சாக்சிகோலஸ் அப்படின்றது பாறைகள் மீது வாழக்கூடியது, டெரிகோலஸ் அப்படின்னா நிலத்தில் வாழக்கூடியது, கடல்ல வந்து கடலோட சிலிக்கா பாறைகள் மேல வாழும், நன்னீர்லயும் நன்னீர் சிலிக்கா பாறைகள் மேல வாழும். உடலப்புற அமைப்பு வந்து லெப்ரோஸ், அதாவது பூஞ்சைகள் வந்து அந்த அடுக்கு காணப்படாது, சீராக பரவி காணப்படாது சொல்றோம். கிரஸ்டோஸ் வந்து ஓடு போன்றது, போலியோஸ் வந்தது, போலியோஸ் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா இலை போன்றது, புரோட்டிகோஸ் அப்படின்றது கிளைத்த புதர் போன்ற தொங்கும் அமைப்பு அப்படி சொல்றோம். அடுத்து பாசி செல்கள் பரவக்கூடிய விதத்துல வந்து பார்த்தோம்னா ஹோமியோமீரஸ், அதாவது பாசி செல்கள் வந்து உடலம் முழுவதும் ஒரே சீரா பரவிடுது, அது ஹோமியோமீரஸ். ஹெட்ரோமீரஸ் அப்படின்னா பூஞ்சை மற்றும் பாசி அடுக்குகள் வந்து மாறி மாறி சமமான அளவுல இருந்து அதுக்கு பேர் ஹெட்ரோமீரஸ் அப்படின்னு சொல்றோம்.
அடுத்து பூஞ்சை வகுப்பு எந்த வகுப்பு வந்து அந்த லைக்கன்கள்ல பங்கெடுத்துக்குது? ஆஸ்கோமைசிஸ்னா ஆஸ்கோ லைக்கன், பெசிடியோமைசிஸ் அப்படின்னா பெசிடியோ லைக்கன் அப்படி சொல்றோம். ஓகேவா? ரைட். அடுத்து இந்த பூஞ்சைகள் அதாவது இந்த லைக்கன்கள் ஆனது பாறைகள் மீது வாழ்வதனால் லைக்கன்களானது பாறைகள் மீது படிந்து வாழ்வதால் அந்த லைக்கன்கள் வந்து என்ன அமிலத்தை வந்து சுரக்குது அப்படின்னா ஆக்சாலிக் அமிலம். இந்த லைக்கன்களானது என்ன அமிலத்தை வந்து சுரக்கும் அப்படின்னா ஆக்சாலிக் அமிலத்தை வந்து சுரக்கும். சோ இந்த ஆக்சாலிக் அமிலத்தை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பாறைகளை வந்து அதாவது சிதைவுடைய செய்யும் அப்படி சொல்றாங்க. ஓகேவா? சிதைவடைய செய்யும் அப்படி சொல்றாங்க. அந்த பாறைகளை வந்து சிதைவடைய செய்வதனால இந்த ஆக்சாலிக் அமிலமானது பாறைகளை வந்து சிதைவடையவே செய்வதனால் மண் வந்து உருவாக ஆரம்பிக்குது அப்படி சொல்றாங்க. மண் வந்து என்ன பண்ணும்? உருவாக ஆரம்பிக்கும் அப்படி சொல்றாங்க. அப்ப அதாவது சீரோ சீர் அப்படி சொல்லுவாங்க. சீரோ சீர் அதாவது முதல் அதாவது வரல் நில தாவர ஓகேவா சீர் ஓகேவா வரல் நில தாவர முதல் வகை அப்படி சொல்றாங்க. சீரோ சீர் அப்படின்றது வழிமுறை வளர்ச்சி அதாவது வரல் நில தாவர வழிமுறை வளர்ச்சி அப்படி சொல்றோம். அந்த தான் முதல் இது வரல் நில தாவர வழிமுறை வளர்ச்சியோட முதல் தோன்றுவிகள் யார் அப்படின்னா இந்த லைக்கன்கள் அப்படி சொல்றோம். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய ஆக்சாலிக் அமிலம் அப்படி சொல்றோம். அடுத்து அஸ்னிக் அமிலம். இந்த லைக்கன்களிலிருந்து பெறப்படக்கூடிய அஸ்னிக் அமிலமானது என்னவா பயன்படுது அப்படின்னா உயிர் எதிர்ப்பொருளாக பயன்படுத்தப்படுகிறது அப்படி சொல்றாங்க. ஓகேவா? என்ன அமிலம்? அஸ்னிக் அமிலம் உயிர் எதிர்ப்பொருளாக வந்து பயன்படுத்துறாங்க அப்படி சொல்றோம். அஸ்னிக் அமிலம். ரைட். அடுத்து இந்த லைக்கன்களானது சிறந்த மாசு சுட்டு அதாவது மாசு காட்டிகளாக அப்படி சொல்றோம். மாசு காட்டிகளாக பயன்படுத்துறாங்க. குறிப்பா வந்து பார்த்தோம்னா கந்தக டை ஆக்சைடு அதாவது காற்றுல வந்து அதாவது காற்று அதாவது மாசுபட்டு இருக்குது அப்படின்னா அதை சுட்டி காட்டுறவங்களா மாசுபடுத்தி அதாவது மாசு சுட்டி காட்டிகளா யார் இருக்கிறாங்க அப்படின்னா லைக்கன்கள் வந்து இருக்கிறாங்க அப்படி சொல்லும். அப்ப அந்த காற்றுல வந்து கந்தக டை ஆக்சைடோட அளவு அதிகமா இருந்தா அந்த இடத்துல யார் வளர மாட்டாங்க அப்படின்னா லைக்கன்கள் வந்து வளர மாட்டாங்க. சோ அப்ப அந்த இருக்கக்கூடிய ஏரியா வந்து காற்று மாசுபட்டு இருக்குது அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். யார் அப்படின்னா கந்தக ஆக்சைடு அப்படி சொல்லும். கந்தக டை ஆக்சைடு அப்படி சொல்லும். அதனால அவங்க வந்து சிறந்த மாசு சுட்டி காட்டிகளா வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். யார் அப்படின்னா அந்த லைக்கன்கள். அதே மாதிரி சோதனை கூடங்கள்ல அதாவது லேப்ல சோதனை கூடங்கள்ல வந்து pH அமில காரநிலையை தெரிஞ்சுக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய லிட்மஸ் அந்த லிட்மஸ் தாளை வந்து நிறமேற்றத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஓகேவா லிட்மஸ் தாளை நிறமேற்றத்திற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த சாயமானது எதிலிருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா ரோச்செல்லா மாண்டாக்னி. இந்த ரோசெல்லா மாண்டாக்னோ அப்படின்ற ஒரு லைக்கன்கள்ல இருந்து தான் அந்த சாயத்தை வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சோதனை கூடங்கள்ல லேப்ல வந்து pH கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த லிட்மஸ் பேப்பர் அந்த லிட்மஸ் பேப்பரோட நிறம் சாயமேற்றத்துக்கு வந்து யாரை எங்க இருந்து எடுக்கிறாங்க எந்த லைக்கன்ல இருந்து எடுக்கிறாங்கன்னா ரோச்செல்லா மாண்டாக்னோ அப்படின்ற லைக்கன்ல இருந்து எடுக்கிறாங்க அப்படி சொல்லுவோம். அடுத்து ரெய்டீர் மாஸ் அதாவது கிளடோனியா ராஞ்சிபெரா. இந்த கிளடோனியா ராஞ்சிபெரா அப்படி சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா ரெய்டீர் மாஸ் அப்படி சொல்லுவாங்க. அது பேர் ரெய்டீர் மாஸ் கிளடோனியா ராஞ்சிபெரா அப்படி சொல்லுவாங்க. சோ இது வந்து ரெய்டீர் மாஸ் அதாவது தூந்தல் பகுதிகளில் வாழக்கூடிய அந்த மான்களுக்கு அதாவது விலங்குகளுக்கு வந்து உணவா வந்து பயன்படுது அப்படி சொல்லுவோம். எது அப்படின்னா இந்த கிளடோனியா ராஞ்சிபெரா அப்படின்ற வந்து ஒரு லைக்கனானது வந்து ரெய்டீர் மாஸ் அப்படி சொல்றோம். அதாவது தூந்தல பகுதிகளில் வாழக்கூடிய விலங்குகளுக்கு வந்து உணவாக வந்து அந்த லைக்கன்களானது பயன்படுது அப்படி சொல்றோம். ஓகேவா? சோ இன்னைக்கு வந்து என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பூஞ்சை வேரிகள் பார்த்தோம். பூஞ்சை வேரிகள் அப்படின்னா ஒண்ணும் இல்லை அதாவது
பூஞ்சை மைசிலியங்கள் வந்து தாவர வேர்களோடு ஏற்படுத்தக்கூடிய ஒருங்குறி அமைப்புக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பூஞ்சை வேரிகள் சொல்றோம். இந்த தொடர்புல வந்து பூஞ்சை வேரிகளானது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஊட்டச்சத்தை உறிஞ்சி தாவரங்களுக்கு கொடுக்கும்னு சொல்றோம். அதே மாதிரி அந்த ஐப்பாக்களோட வலைப்பின்னல் அமைப்பு வந்து எதுக்கு பயன்படுதுன்னா நீர் மற்றும் கனிம பொருட்களை வந்து உறிஞ்சி தாவரங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு வந்து பயன்படுதுன்னு பார்த்தோம். ஸோ பூஞ்சை வேரிகள் வந்து எத்தனை வகையா பிரிச்சிருக்காங்கன்னா 3 வகையா பிரிச்சிருக்காங்க. ஒன்று புற பூஞ்சை வேரிகள், அகப்பூஞ்சை வேரிகள், புற அகப்பூஞ்சை வேரிகள். ஸோ புற பூஞ்சை வேரிகள் அப்படின்றது என்ன பார்த்தோம்னா, அதாவது பூஞ்சையோட மைசிலியங்களானது வேரை சூழ்ந்து ஒரு அடர்த்தியான ஒரு உரையை வந்து தோற்றுவிக்குது. அது வந்து மேலுரை அல்லது மேண்டில் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த செல், அதாவது அந்த ஐப்பாவானது செல் இடைவெளிகளில் ஊடுருவி சென்று, அதாவது புறத்தோல் மற்றும் புறணி பகுதிகளில் வந்து போயிட்டு அங்க வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஆர்டிக் வலையமைப்பை வந்து ஏற்படுத்தும். ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டு யாரை பார்க்கலாம் அப்படின்னா பைசோலித்தஸ் டிங்டோரியா அப்படின்ற ஒரு இதை வந்து பூஞ்சை வேரி வந்து பார்த்தோம். அடுத்து அகப்பூஞ்சை வேரிகள் அப்படின்றது, அதாவது அந்த பூஞ்சையோட ஐப்பாக்களானது வேரோட வெளிப்புற புறணியை வந்து சூழ்ந்து, அதாவது ஊடுருவி சென்று உள்ள போயிட்டு அது இருக்குதுன்னு சொல்றோம். அந்த மைசிலியத்தோட ஒரு சிறு பகுதி வந்து அதாவது வேரோட வெளிப்பக்கமா இருக்குன்னு சொல்றோம். அந்த சிறிய பகுதியானது குமிழ்பை அல்லது ஐபாப்பை அப்படின்ற உறிஞ்சு குழாய் அமைப்புகளை வந்து தோற்றுவிக்கிறதுனால இந்த அகப்பூஞ்சைகளை வந்து நம்ம என்ன அதாவது அகப்பூஞ்சை வேரிகளை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆர்பஸ்குலார் வெசிகுலார் ஆர்பஸ்குலார் மைக்கோரைசா, அதாவது பூஞ்சை வேரிகள் அப்படின்னு சொல்றோம். அது வந்து 3 வகையா சொல்றாங்க எடுத்துக்காட்டு. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஆர்பஸ்குலார் மைக்கோரைசாவுக்கு எடுத்துக்காட்டு யார் அப்படின்னா ஜிகாஸ்போரா. அதுக்கடுத்து வந்து எரிகாய்டு பூஞ்சை வேரிக்கு எடுத்துக்காட்டு யார் சொல்றோம் அப்படின்னா ஐடியோடென்ட்ரான். அடுத்து ஆர்கிட் பூஞ்சை வேரிக்கு எடுத்துக்காட்டு யார் சொல்றோம் அப்படின்னா அதாவது ரைசல்டோனியா அப்படின்னு சொல்றோம். அடுத்து 3வது வந்து புற அகப்பூஞ்சை வேரிகள். அந்த புற அகப்பூஞ்சை வேரிகள் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா வேரினை சூழ்ந்தோ அல்லது புறணியை ஊடுருவி சென்றோ காணப்படும் அப்படின்னு சொல்லும். இந்த பூஞ்சை வேரிகளோட முக்கியத்துவம் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, அதாவது பூஞ்சை வேரிகள் வந்து மானோட்ரோபா அப்படின்ற, அதாவது மட்புனி வகையை சார்ந்த பூக்கும் தாவரமான மானோட்ரோபாவில் வந்து ஊட்டத்தை உறிஞ்சுவதற்கு அந்த பூஞ்சை வேரிகளானது பயன்படுது. அதே மாதிரி தாவரங்களுக்கு நீர் மற்றும் கனிம பொருட்களை அதிக அளவில் உறிஞ்சுவதற்கு பயன்படுது. தாவரங்கள் வந்து வறட்சியை தாங்கிக் கொள்ளக்கூடிய திறனை வந்து தாவரங்களுக்கு கொடுக்குது. அதே மாதிரி தாவர வேர்கள் வந்து நோய் காரணிகளால பாதிப்படைகிறத வந்து தடுக்குது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கடுத்து லைக்கன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம். லைக்கன்கள் அப்படின்றது பாசிகளும் பூஞ்சைகளும் சேர்ந்து வாழக்கூடிய கூட்டமைப்பு ஒருங்குறி வாழ்க்கை முறைக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் கேட்டா லைக்கன்கள் சொல்றோம். லைக்கன்கள்ல வந்து பார்த்தோம்னா ஈடுபடக்கூடிய பாசி உயிரி, அதாவது பாசிகளை வந்து பாசி உயிரி அல்லது ஒளி உயிரின்னு சொல்றோம். பூஞ்சைகளை வந்து பூஞ்சை உயிரி அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த பூஞ்சைகள் பாசிகளானது அந்த பூஞ்சைகளுக்கு வந்து உணவூட்டத்தை கொடுக்குது. அதுக்கு பதிலா இந்த பூஞ்சைகளானவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அதாவது அந்த தலைப்பொருளோட நிலைப்படுத்த ரைசினியா அப்படின்ற அமைப்பை வந்து அவங்க ஏற்படுத்துறாங்க. ஸோ பொதுவாக லைக்கன்கள்ல வந்து பாலிலா இனப்பெருக்கம் வந்து எந்தெந்த வகையில் நடக்கும் அப்படின்னா அதாவது துண்டாதல், சொருடியங்கள், இசிடியங்கள் வழியா நடக்கும். ஸோ பாசியில வந்து பார்த்தோம்னா உறக்க நகரா வித்து, ஆர்மகோனியங்கள், அடுத்து வந்து பார்த்தோம்னா நகரா வித்துக்கள் வழியா நடக்கும். ஸோ பூஞ்சைகள் வந்து அதாவது பாலின பெருக்கத்தில் ஈடுபட்டு ஆஸ்கோ கனி உடலத்தை வந்து உருவாக்கும்னு சொல்றோம். பூஞ்சைகளோட வகைப்பாடு அப்படின்னு பார்க்கும்போது வாலிடத்தோட வகைப்பாடு வாலிடத்தின் அடிப்படையில வகைப்படுத்தியிருக்கிறாங்க, உடலப்புற அமைப்பின் அடிப்படையில வகைப்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது லைக்கன்களோட உடல்ல வந்து பாசிகள் பரவி இருக்கக்கூடிய விதத்தோட அடிப்படையில வகைப்படுத்தியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அதாவது வாலிடத்தின் அடிப்படையில் வந்து பார்த்தோம்னா லைக்கன்கள் வந்து பார்த்தோம்னா கார்டிகோலஸ்னா மரப்பட்டைகள் மீது வாழக்கூடிய லைக்கன்களுக்கு பேரு கார்டிகோலஸ். அதே மாதிரி பட்டைகள் மீது வாழ்ந்த கார்டிகோலஸ், கட்டைகள் மீது வாழ்ந்தா லிக்னிகோலஸ், பாறைகள் மீது வாழ்ந்தா சாக்சிகோலஸ், தரையில வாழ்ந்தா டெரிகோலஸ். அதே கடல்ல இருக்கக்கூடிய சிலிக்கா பாறைகள் மீதும் வாழ்வாங்க, நன்னீர்ல இருக்கக்கூடிய சிலிக்கா பாறைகள் மீதும் வாழ்றாங்கன்னு சொல்லுவோம். அடுத்து உடலப்புற அமைப்பின் அடிப்படையில் வந்து பார்த்தோம்னா லெப்ரோஸ். அங்க வந்து பார்த்தோம்னா அதாவது பூஞ்சைகளானது சமமற்ற முறையில பரவி காணப்படாது, பூஞ்சைகள் அடிக்க இருக்காது லெப்ரோஸ்ல அப்படின்னு சொல்றோம். அடுத்து பார்த்தோம்னா லெப்ரோஸ்க்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா அதாவது கிரஸ்டோஸ் ஓடு மாதிரி இருக்கும், போலியோஸ் இலை மாதிரி இருக்கும். அடுத்து புரோட்டிகோஸ் அப்படின்றது அதாவது கிளைத்த புதர் போன்ற தொங்கும் அமைப்புடையது அப்படின்னு சொல்றோம். அடுத்து வந்து பார்த்தோம்னா பாசி செல்கள் வந்து பரவி இருக்கக்கூடிய அடிப்படையில வந்து பார்த்தோம்னா ஹோமியோமெரஸ், ஹோமியோமெரஸ் அப்படின்னா அந்த ஆல்கா, அதாவது பாசி செல்கள் வந்து உடல் முழுவதும் சீராக பரவி இருக்கும். ஹெட்ரோமீரஸ் அப்படின்னா ஆல்காவும் பூஞ்சைகளும், அதாவது பாசிகளும் பூஞ்சைகளும் சமமான முறையில வந்து அடுக்குற்று காணப்பட்டா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஹெட்ரோமீரஸ் அப்படின்னு சொல்றோம்.
அடுத்து வந்து பார்த்தோம்னா பூஞ்சைகள் வந்து எந்த வகுப்பை சார்ந்த பூஞ்சைகளானது லைக்கன்ல பங்கெடுத்துக்கிறாங்க. இப்ப ஆஸ்கோமைசின்ஸ் வகுப்பை சார்ந்த பூஞ்சைகள் பங்கெடுத்துக்கினா அதுக்கு பேர் ஆஸ்கோ லைக்கன்னும், பெசிடியோமைசிட்டிஸ் லைக்கன் வகுப்பை சார்ந்த பூஞ்சைகளானது பங்கெடுத்துக்கினா பெசிடியோ லைக்கன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த பூஞ்சைகள் அதாவது லைக்கன்களானது பாறைகள் மீது வாழ்றதுனால ஆக்சாலிக் அமிலம் வந்து அந்த பூஞ்சைகளால் உருவாக்கப்படுது. அந்த ஆக்சாலிக் அமிலம் வந்து சுரக்கிறதுனால பாறைகள் வந்து சிதைவடைகிறதுனால மண் வந்து உருவாக ஆரம்பிக்குது. அப்ப தாவரங்கள் அதாவது ஜீரோ சீர் என்று சொல்லக்கூடிய அதாவது வரல் நில தாவர வழிமுறை வளர்ச்சியோட காணப்படுதுன்னு சொல்றோம். அதாவது வரல் நில தாவர வழிமுறை வளர்ச்சி அப்படின்னா முதல்ல பாறையில குடியேறிய தாவர வகை எது அப்படின்னா லைக்கன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா அஸ்னிக் அமிலம் அப்படின்றது வந்து லைக்கன்ல இருந்து எடுக்கிறாங்க. அது ஒரு உயிர் எதிர்ப்பொருளா பயன்படுதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி சிறந்த மாசு சுட்டி காட்டிகளா வந்து யார் இருக்கிறாங்கன்னா குறிப்பா கந்தக டை ஆக்சைடு. யாரு அப்படின்னா இந்த காற்றுல வந்து கந்தக டை ஆக்சைடு அதிகமா இருந்தா அந்த இடத்துல இது லைக்கன்களானது நல்லா வளராது. ஸோ அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப சிறந்த மாசு காட்டிகளா வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம். அடுத்து சோதனை கூடங்கள்ல பயன்படுத்தக்கூடிய அந்த லிட்மஸ் தாளோட சாயம் நிறமேற்றத்துக்கு வந்து யார் பயன்படுத்துறாங்கன்னா அந்த ரோசெல்லா மாண்டாக்னி அப்படின்ற ஒரு லைக்கன்ல இருந்து தான் சாயத்தை வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி ரெயின்டியர் மாஸ் வந்து கிளடோனியா ராஞ்சிபெரா அப்படின்னு சொல்றோம். ஸோ அது வந்து அதாவது தூத்திரத்துல காணப்படக்கூடிய விலங்குகளுக்கு வந்து உணவாக பயன்படுது அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா? ஸோ ஓகே சில்ட்ரன், மீதி வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.